இவர் தான் என்னோட மூணாவது புருஷன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். இவர் தான் என்னோட மூணாவது புருஷன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. So as per நம்ம records of the TVK Warriors, இது வந்து மூணாவது கல்யாணம். அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. பையன் சார் இந்த பால்சாமி. இதில் நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இது ஸ்டாம்பீடில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது? சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்கு? தெரியாத மாதிரி கேப்பிய. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பேசுகிறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு. புரிஞ்சதா? சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கேட்டுக்க. திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா எதுவும் சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். சொல்றாரு கேட்டுங்க. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. எனவே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது. அதுவும் எனக்கு தெரியல. 3 சம்பவங்களையும் இணைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம். அதுவும் எனக்கு தெரியல. எனவே மத்திய அரசு நேரடியாக இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதுவும் எனக்கு தெரியல. ஆகவே வழக்கமான காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அப்ப திருமாவளவன் என்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. மிக மோசமான ஒரு நிலைமை. பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பொழைக்க வச்சிருவார். இப்போ சிபிஐ பற்றி சொன்னீங்க. அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. எப்படிரா தப்பிக்க போற? அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை தாமதமானா கூட இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். அந்த ஆள் என்ன சொன்ன? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் என்ன சொன்ன? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து, அண்ணா
நம்ம சிபிஐ தானே கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க குரலாக நான் பேசுகிறேன். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்கிற போது அவர்கள்ட்ட நான் போய் திணிக்க முடியாது. சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். இப்போ நாங்களும் அந்த நிறைய கேஸுகளில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் சிபிஐ தான் கேட்டிருக்கோம். இல்ல அப்படி இப்போ ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கானு வராதா? மாட்டிக்கிட்ட பங்கு நான் கேட்கறது இல்ல, அரசியல் பண்றது கேட்கல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கன்னு விஜய் கேட்கல. விஜய் வந்து பாஜகவை கேட்கல, அதோட உதவியை கேட்கல. இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது, சுயமா அவர் செயல்படலைங்கிறீங்க. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க. என்ன அடிப்படையில இந்த கேள்வி வருது? 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபி வேலை. 2 திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா என்னுடைய அரசியலுக்கு இடம் எல்லாம் போயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க திராவிட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 1% ஓட்டு சிதறனா கூட ஓவரால் வந்து உங்களுக்கு அந்த 1% எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் பக்கம் போகுங்கிறேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. இவர் வர்றதுனால ஒரு எந்த இப்ப சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தையில இருந்து நிறைய பேர் போயிருவாங்க. இல்ல அந்த இடத்துக்கும் அந்த புள்ளிக்கும் நான் வரேன். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்குள்ளப்பா இப்ப என்னமோ பேசிட்டு இருந்தமா. அது என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. தகராறுல விட்டாடிச்சுக்கோங்க. சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இல்ல அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லி சொல்றீங்க. அது கள்ளச்சாராய சாவுல 49 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் நீங்க பதவி விலகணும், முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லலன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும்? கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? இதைத்தான் திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற அவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அதே அளவுகோல் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுகோல் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல காவல்துறை கோட்டை விட்டிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மீது எந்த குறையும் கிடையாது, முதலமைச்சர் மீது தவறு கிடையாதுன்னு பொருள்பட நீங்க பேசுனீங்களா இல்லையா? யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். 26 பேர் அங்கே 6 பேரோ 28 பேரோ கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும். ஆனால் 60 பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வாய மூடி இருந்துட்டு இதுல மட்டும் கேள்வி கேட்கறீங்களே. தோணல உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். பிங்க் பஸ்ஸே 15 பேர் வந்து தள்ளிட்டு இருக்காங்க சார் பின்னாடி இருந்து. எல்லாம் இறங்கி வண்டில இறங்கு. எல்லாம் இறங்கு. போ. தள்ள 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 எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். தள்ள 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 லிப்ஸ்டிக் எடுத்து வச்ச மாதிரி முன்னாடியும் பிங்க் பின்னாடியும் பிங்க். ஒரு ஓட்ட பஸ் ஒரு ஓட்ட பஸ் ஒரு ஓட்ட பஸ். இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும். ஓட்ட பஸ்
அழக்கூடாது மாப்பு. கீழே நிக்கிற இது ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க சார். பஸ் விடுறீங்க, அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் தரமா விடலாம்ல. என்னய்யா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. தம்பி இருக்கியா லாரி போயிடுச்சா? போவோமா? பஸ்ஸா சார் அது? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத பஸ்ஸை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. இப்போ இந்த பிங்க் பஸ்னால பெண்கள்லாம் வர தேர்தலில் திமுக தான் ஆதரவு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆதரவுலாம் இல்லையா? என்ன மாதிரி ஒரு 10 பொம்பளைட்ட கேட்டு பாருங்க சார், யாரும் போட மாட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறதுக்கு பதிலா டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணி இருந்திருக்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். பஸ்ஸா சார் அது? 1/2 மணி நேரத்துல போக வேண்டியதா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போகுது சார். பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்க, நாங்க வந்த உடனே பெட்ரோல் விலை உங்களுக்கு 55 ரூபாய்க்கு கிடைக்கும். நாங்க 102 ரூபால இருந்து 1 ரூபா குறையில. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன், நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. எங்க சார் பெண்கள்லாம் இப்போ வர தேர்தலில் திமுக அவர் சொல்ற மாதிரி ஆதரவுலாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். ஏங்க இவ்வளவு நல்லது பண்றாங்க? ஐயோ 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வர போறதுனால இந்த 1000 ரூபாய் 10 பேருக்கு கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இதனால பெண்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற விஷயம் அப்ப நடக்காதா? கண்டிப்பா 100% நடக்காது சார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? வாய்ப்பே இல்ல சார். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்போ நீங்க ஒரு படிச்ச பெண் மாதிரி தெரியுறீங்க, அதனால அவங்களுடைய கொடுக்குற அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு தேவைப்படாம போகலாம். ஆனா இவ்வளவு பாமர மக்கள் அதனால பயனடைறவங்களும் இருப்பாங்கல்ல. என்ன சார் பயன்படுத்த முடியும்? 1000 ரூபாய்ல ஒரே ஒரு கேஸ் வாங்கலாமா சார்? வேற என்ன சார் பயன்படுத்த முடியும்? அதுக்கு நீங்க கேஸ் விலையை குறைச்சு போனா எல்லாருமே பயனுள்ளதா இருப்பாங்கல்ல. ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? நல்லதானே நாங்க பண்ண மாட்டோம். அதுக்கு என்னப்பா? அது எப்படி 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு அவருக்கு. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இப்போ நீங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களா திமுகவை, என்ன காரணம்? இது வரைக்கும் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல சார். ஒரு இந்த மாற்றம் வரும்னு ஒரு 10 சொன்னார்ல, எதுவுமே வரல சார். ஒண்ணு கூட வரல சார். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னா. நான் தான் திமுக வராதுங்களா 26? ஐயோ கண்டிப்பா வராது. அதிகமா இருக்குது. ரத்தம் வரம்பா. இப்போ இதனால திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்காது அப்படின்னு சில விமர்சனங்கள் இருக்குல்ல, எதனால? விலைவாசி உயர்வு, பெட்ரோல் உயர்வு, நீட்டு தடுப்பு இல்லை, போலீஸாரே அடிச்சு கொண்டுறாங்க. இன்னொன்னு 63 பேர் கள்ளச்சாராங்க, அது செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஒன்னு செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏன் தெரியாத வந்தாலும் விட மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க வெளிநாடு போவோம், புறாக்கு சாப்பாடு போடுவோம், இருக்கிற பணத்தை அங்க சுருட்டி பத்திரமா வச்சுட்டு வந்துருவோம். கேட்டா நான் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக போனேன். எங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? கொடுக்கவே இல்லையே. வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேணாங்க. விலைவாசியை முதல்ல குறைங்க, பெட்ரோல் விலையை குறைங்க, தாராளமா போதும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. நார்மல் மக்களுக்கு என்னென்ன தேவை? பஸ்ஸு, பால், சாப்பிட்ற பொருளாதாரம், கேஸ், இதை நாளையுமே குறைக்கல. அப்புறம் அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, இருந்தா என்ன, இல்லைனா என்ன? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. மாற்றம் வரல. ஓ வந்தது நீங்க நம்புறீங்களா சார்? இல்ல உங்களை கேக்குறேன், எதுவுமே வரல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே வரல சார். ஒண்ணுமே வரல.